Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் போத்திரெட்டிப்பட்டி கிராமத்தில் உரிமை தொகை வழங்க கோரி பெண்கள் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு நிகழ்ச்சிக்கு வந்த அவர் நிகழ்ச்சிக்கு பின்னர் பொதுமக்களிடம் மனுக்களை வாங்கும்போது உரிமை தொகை கிடைக்கப்பெறாத பெண்கள் சூழ்ந்தனர். விரைவில் அவர்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என அமைச்சர் தெரிவித்த நிலையில் தற்போது வரை விடுபட்ட தொகையும் சேர்த்து கிடைக்குமா என பெண் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு KKSSR ராமச்சந்திரன் கொடுத்த ரியாக்ஷன் அங்கு கூடியிருந்த பெண்களை முகம் சுளிக்க வைத்தது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே குருவிக்காரர்கள் என சாதி சான்றிதழ் வழங்காமல் வருவாய்த்துறை அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செட்டிக்காடு கிராமத்தில் வசித்து வரும் குருவிக்காரர்கள் என்ற இனத்தை சேர்ந்த மக்களுக்கு சாதி சான்றிதழானது நரிக்குறவர்கள் என்றும் காட்டுநாயக்கர்கள் என்றும் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தற்போது இவர்களுக்கு குருவிக்காரர்கள் என அங்கீகரித்து சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என அரசாணை வெளியிடப்பட்டது. ஆனால் செட்டிக்காடு பகுதியை சேர்ந்த மக்களுக்கு குருவிக்காரர்கள் என சான்றிதழ் வழங்காமல் அரசு அதிகாரிகள் அலைக்கழிப்பதாகவும் வேறு சாதியை குறிப்பிட்டு சாதி சான்றிதழ் வழங்குவதாகவும் அம்மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் தங்களது குழந்தைகளின் கல்வி முதல் வேலைவாய்ப்பு வரை பாதிக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். எங்களுக்கு முதல்ல கேட்டதுக்கு இந்த சாதி இல்லைன்னு குறவனுங்கிற சாதியை போட்டு கொடுத்தாங்க பிள்ளைகளுக்கு. இப்போதைக்கே வந்திருக்குன்னு சொல்லி முதலமைச்சர் அவருக்கு பிறகு கேட்குறோம் போய், ஆனால் இன்னமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வரல உங்களுக்கு இல்லைன்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் திருப்புலானி மாவட்டத்தில் அங்கே கொடுத்துருக்காங்க எங்கள் ஆளுகளுக்கு இந்த சாதி. இப்போ அதை வச்சு நாங்கள் கேட்குறோம், போட்டு கொடுக்கணும்னு நாங்கள் தாழ்மையோட கேட்டுக்கிறோம். குருவிக்காரன் அப்படிங்கிற ஒரு சாதி தான் எங்களுக்கு. அந்த குருவிக்காரன் சான்றிதழை உடனே கவர்மெண்ட் கொடுக்கணும். இப்போ நிறைய இடத்துல நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டரு எல்லாத்தையும் RDO, தாசில்தார், VO இவங்ககிட்டலாம் மனு கொடுத்து எந்த சான்றிதழும் எங்களுக்கு கொடுக்கல. அதனால் உடனே எங்களுக்கு இந்த சாதி சான்றிதழை வழங்கணும்னு கேட்டுக்கிறோம். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய குழந்தைங்களுக்கு இனிமேல் வர்ற அகாடமிக் இயர் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் இதை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை உடனே வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே வருமான வரி சோதனை நடைபெற்ற வீட்டின் அருகே உள்ள மற்றொரு வீட்டிலிருந்து முக்கிய ஆவணங்கள் சிக்கியது. சத்திரப்பட்டியில் நிதி நிறுவன உரிமையாளர் செந்தில்குமார் என்பவரது வீட்டில் கடந்த 2 நாட்களாக வருமான வரி சோதனை நடைபெற்றது. இந்த நிலையில் சோதனை நடைபெற்ற வீட்டின் அருகே இருந்த மற்றொரு வீட்டிலிருந்து 10க்கும் மேற்பட்ட பைகளில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் நிலக்கரி சேமிப்பு தொட்டி சரிந்து விழுந்த விபத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் 2 உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. மேட்டூர் அனல்மின் நிலையத்தின் முதல் பிரிவான 840 மெகாவாட் அனல்மின் நிலையத்தில் நிலக்கரி கையாளும் பிரிவில் ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை செய்து வந்தனர். அப்போது 50 அடி உயரத்திலிருந்து நிலக்கரி சேமிப்பு தொட்டியில் உடைப்பு ஏற்பட்டு டன் கணக்கில் நிலக்கரி சரிந்து கீழே விழுந்தது. இதில் சிக்கிய ஒப்பந்த தொழிலாளர்களான வெங்கடேஷ், பழனிசாமி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். ஸ்ரீகாந்த், மனோஜ்குமார், சீனிவாசன், முருகன், கௌதம் ஆகியோர் காயமடைந்த நிலையில் தகவல் அறிந்து தொழிலாளர்களின் உறவினர்கள் மேட்டூர் அனல்மின் நிலையம் முன்பு மறியல் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடியா அரசின் அலட்சிய போக்கால் தமிழகத்தில் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.